இல புடிச்சு கூண்டில் அடைச்சு ஆடச் சொல்லுகிற உலகம். டே நயனுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டவுன்ஷிப் தமிழன். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ காணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நானே கடன் வாங்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதாவது இது என்னோடய மொபைல் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து மொபைல் வாங்கி இந்த கேம்லாம் அப்படியே விளையாண்டு அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அனுப்பி அதை அப்போ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். 2-3 நாளாக ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டான், அதனால தான் போட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா பிடிக்கல லைக் பண்ணி போட்டுவிட்டிங்கன்னா அந்த வீடியோக்கெலாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் அனைவரும் வீடியோ பார்த்தது பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி ஃபேக்ட்ரி ஒன்று கட்டியிருந்தோம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். திறப்பு விழாக்கு அனைவரும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, அதனால் இந்த துணி முன்னாடி அந்த பிட்டு துணிம்பாங்க, நம்ம சட்டையில் தைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கும்ல அந்த பிட்டு துணி தயாரிக்கிற இடம். இதுக்கு 2 பருத்தி போட்டோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உருவாக ஆரம்பிச்சிடும். 30 நிமிஷம் ஆகும் இந்த உருவாகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் டச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நாம் ஏற்கனவே தபால் பொட்டி அப்புறம் இன்னொன்று வந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கு செங்கலும் கண்ணாடி வேணும். அதுக்கு இதை இன்னும் கண்ணாடி கிடைக்கல நம்மளுக்கு ட்ரெயின் மூலமாக. அடுத்த ட்ரெயின் அனுப்பினா தான் கிடைக்கும். தபால் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ணாடி வேணும், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபயர் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணால் கண்ணாடி வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ட்ரெயினை அனுப்பி விட்டுடலாம். அதனால் நான் 3 கரும்பு 2 சுகர் கட்டி அனுப்பிவிட்டால் ட்ரெயின் போயிடும். அந்த பிறகு நம்ம அந்த கண்ணாடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 6 பாட்டிலை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 எடுத்து இதில் போட்டுக்கலாம். மாடு பாட்டுக்கு சாப்பிட்டு பால் கறக்க ரெடி ஆகட்டும். அப்புறம் கோழி முட்டை போட்டு தான், ஆனால் தீவனம் இல்லையே, அதனால் தீவனத்தை ஏற்பாடு பண்ணுவோம். ஓகே ஓகே அதுக்கடுத்து இந்த இடத்துல கோதுமையை போட்டுக்கலாம். கரும்பு பதில் பருத்தி போட்டுக்கலாம், ஏன்னா டெக்ஸ்டைல் இருக்குல்ல, கொஞ்சம் பருத்தி போட்டுக்கலாம். மறுபடியும் ஓகே. இதுக்கடுத்து வரட்டும், பார்த்துக்குவோம். வேறு என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் கேட்குது. ஹெலிகாப்டர் 2 முட்டையும் 2 பாலும் தான் போக சொல்லுது. ஓகே, போயிட்டு வாங்க. இந்த பையன் என்ன கேட்குறான்? ஒரே சீஸ் கேட்குறான். சரி, போயிட்டு வா. எல்லாத்தையும் அனுப்பிட்டாச்சு. எல்லா மக்களுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா விவசாயினாவே கொடுத்தான பழக்கம். அடுத்தவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். அதுக்கேற்ற காசு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கிறதில்ல. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தக்காளி அவன் விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவன் உரிய விலையை வச்சு விற்க முடிய மாட்டேது. ஓகே, என்னடா தத்துவமாக பேசுகிறான்னு நினைக்க வேணாம், உண்மையே சொன்ன, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த 11 முட்டை கலெக்ட் பண்ணால் $1 பணம் கிடைக்கிது. ரியல் மணிலாம் கிடையாது, கேமுக்கு உண்டான மணி. மறுபடியும் ரேட் கேட்குது, இப்போதைக்கு வேணாம், பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து மறுபடியும் என்ன கிஃப்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி கட்டுனால ஒரு கிஃப்ட் கிடைக்கிது. ஒரு ரூபாயும் ப்ளஸ்ஸு இந்த அடுத்த லெவலுக்கு போகிறக்கு உண்டான இதுவும் கிடைக்கிது. ஓகே, அதுக்கடுத்து என்னென்ன கட்ட சொல்லணுன்னா, ஏதாச்சும் டெக்கரேஷனாக இப்போதைக்கு வேணாம், டெக்கரேஷன்லாம் வேணாம். அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோ மாற்ற சொல்லுது. ஃபோட்டோ இதை வச்சு விட்டுலாம், நல்லா தான் இருக்கிறா. ஓகே ஓகே அதுக்கு இது என்னமோ கேட்குது. இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஓப்பனிங் த டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ் கேன் பி கம்பேர்ட் வித் த ஓப்பனிங்ஸ் என்னமோ சொல்ல அது முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணால் ஒன்று கிடைக்குது. 2 ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணால் கிடைக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் கிடைக்குது. ஓகே, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்புறமேலு. அதுக்கப்புறம் இந்த கேமுக்குள்ளே போய் பார்ப்போம். மறுபடியும் அந்த எனர்ஜி ரீலோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எனர்ஜி ரீலோட் ஆகிடுச்சு. நம்ம லவ்வர் இங்கே இருக்கிறா லவ்வர் இருக்கிறா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். எங்கே இருக்குது? இங்கே ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். நீ இருமா, நான் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2வது எங்கே இருக்குது? 2வது இங்கே இருக்குது. இதை கலெக்ட் பண்ணுவோம். அதுமாதிரி இதையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு யூஸ் ஆகும் பின்னாடி. 8
12 12 இல்லை. ஓகே, இதை விளையாட சொல்லுது. இது என்ன கேம்னு, கேமுக்குள்ளே கேமு, மறுபடியும் உள்ள ஒரு கேமா? சரி போய் பார்ப்போம் என்ன கேமுன்னு. ஓ, இது மாதிரி கேண்டி கிரஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே ஆகுதா? 9 மஞ்சள் வேணும். ஓகே, இந்த மஞ்சள் தூக்கி இந்த பக்கம் வைக்கலாமா? சரி, இந்த 3 மஞ்சள் போயிடும். இப்போ இது தூக்கி இந்த 3, இது 3 வேணும். அதனால் இது 4 ஒன்று சேர்ந்தால் ஒரு ராக்கெட் மாதிரி கிடைக்கிது. அதுமாரி இந்த பச்சை 4 இருந்தால் ஒரு ராக்கெட் மாதிரி கிடைக்கிது. அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்மளுக்கு 21 மூளை 3 மஞ்சள் மட்டும் அடிக்கணும். கீழே விட்டோம்னா 2 மஞ்சள் போயிடும். ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு, 3 முடிஞ்சு. ஓகே, 7 கிடைக்கும். அது யூஸ் பண்ணால் 7 எனர்ஜி கிடைக்கும். நல்லது. அதுக்கடுத்து 2வது நம்மளது ஓப்பன் ஆகுது. 2வது போய் உள்ளே போய் விளாண்டு பார்ப்போம். 16 பச்சையும் 16 ப்ளூவும் தேவை. ஓகே, மேலே வேணால் அதான் போன தடவை சொன்னேன், இப்படி இழுத்துட்டு அப்படி போகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது இது இப்படி இழுத்துட்டா டச் பண்ணால் இதெல்லாம் போயிடும். ஓகே, நீ டுட்டோரியல் கொடுக்கதான் முடிஞ்சில்ல விடு. இப்போ மஞ்சள் இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? மஞ்சள் நான் டச் பண்ண தெரியும். வச்சிங்கன்னா ராக்கெட் உருவாக்கிக்கும். ராக்கெட் உருவாக்கிட்டே இருக்கட்டும். நமக்கு தேவை பச்சை தான் தேவை. பச்சை வேறு எங்கே இருக்குது? பச்சை இப்படி விட்டோம்னா 2 போயிடும். ஃபஸ்ட்டு இந்த பச்சையை கீழே கொண்டாடுவோம். தெரியும் நினைக்க டச் பண்ணுறது. கீழே கொண்டால் 3 கிடைக்கும். அதே மாதிரி இந்த பச்சை கொண்டாந்தால் ஒரு 3 கிடைக்கும். ப்ளூ தான் வேணும். ப்ளூக்கு இப்படி சைடில், அதே மாதிரி இதுலேயே ஒன்று விட்டுறல். ராக்கெட் விட்டால் 2 போயிடும். ஓகே, நீ இதை ரெட்டு 5 சேர்த்துல இந்த இதுக்கு பேர் என்ன வைப்போம்? சங்கு சக்கரன்னு வைப்போமா? சங்கு சக்கரன்னு வச்சுக்கோ. டச் பண்ணால் பக்கத்தில் இருக்க 2 மறுபடியும் நம்மளுக்கு எது தேவையோ அங்கே போய் வெடிக்கும். ப்ளூ தான் வேணும். ப்ளூ மட்டும் டக்குன்னு முடிச்சுடுவோம். ப்ளூ வேறு எங்கே இருக்குது? வேறு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. சங்கு சக்கரம் தான் நம்மளுக்கு தேவை. டக்குன்னு முடிப்போம். பக்கத்தில் விட்டுறா ஒன்று போயிடும், இன்னொன்று ஓடிடும். ஓகே, வேறு என்ன? இது இடிக்க அதே சொல்லுது, பார்ப்போம். இப்போ எடுத்தால் 4 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்ப்போம். 7 எனர்ஜி கிடைக்குது. ரொம்ப நன்றி. இதை வச்சு அதை ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்ப்போம். 14 யூஸ் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். அதுவும் கிடச்சிச்சு. இன்றைக்கி எடுத்து இந்த ராடு வேணும். இந்த ராடு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் விளையாடணும். கேமுக்குள்ளே கேம் விளையாடணும். பார்ப்போம். இது உள்ள விளையாண்டு பார்ப்போமா? சரி, ஒரு மேட்ச் விளையாடும் உள்ள போய். ஓகே, இப்படி சேர்ந்தால் பாம் கிடைக்கிது. பாம் வெடிச்சதுன்னா சுற்றி இருக்கிறது இந்த மஞ்சள், இது 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 எல்லாமே போயிடும். பாருங்களேன், எல்லாம் காலியாகிடும். இப்போ இப்படி யூஸ் பண்ணால் பாம்புன்னுது. இந்த 2 சேர்த்து விட்டோம்னா பாமி நிதி இந்த 2 ரோவில் இருக்க அத்தனையும் போயிடும். பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? ஜாலியாக இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? 10 பச்சை 13 மஞ்சள் எடுக்கணுமா? இது விட்டுறலாம். அதே மாதிரி இங்கே இருக்கப்போ மஞ்சள் தெரியுதுங்களா? இப்போ டச் பண்ணுற தெரியும். இந்த மஞ்சள் சேர்த்து விட்டால் உலகம் மாதிரி கிடைக்கும். உலகம் எதோட கனெக்ட் பண்ணிடுமோ அது ஃபுல்லாகவே வெடிக்கும். நம்ம பச்சையோட கனெக்ட் பண்ணிட்டால் பச்சை இருக்கிற அத்தனையும் போயிடும். நம்மளை மஞ்சள் மட்டும் இருக்கும். மஞ்சள் மட்டும் கிடைக்கணும்னா இது ஒன்று, ஒரே ஒரு மஞ்சள் கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. மிச்சம் இருக்கிற மூளை ஒவ்வொரு நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ அதுக்கடுத்து இது ஒரு 7 எனர்ஜி கிடைக்குது. இதே மாதிரி விளையாண்ட எனர்ஜி சேர்த்து அதெல்லாம் பண்ணணும். இது கேமுக்குள்ளே கேம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ரிட்டன் போய்க்கலாம். நம்ம ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கோழி முட்டை ரெடியாக இருக்குது. இன்னும் ட்ரெயின் வரக்கானா? ட்ரெயின் வரக்கு இன்னும் 17 நிமிஷம் இருக்குது. 17 நிமிஷம் இருக்குது. ஓகே, ரிவார்டு என்ன கிடைக்குது இதுக்கு? ஓகே, ரிவார்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 இது கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வேணும் நம்மளுக்கு, கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
இப்போ ட்ரெயின் சீக்கிரமாக வாங்க, ஒரு 3 ரூபா கொடுத்து நம்ம ட்ரெயினில் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வர சொல்லிடலாம். கண்ணாடி வந்துச்சு சூப்பர். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபயர் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஏன்னா தீ ஊற்றி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா தேவையில்லை, அதையும் முடிச்சுட்ருவோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் யாரும் முடிச்சுட்ருவோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 160 பேர் நம்ம பாப்புலேஷன் வேணா வச்சுக்கலாம். நம்ம 160 மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த டவுன்ஷிப்பை வந்து வளர்த்திட்ருக்குறோம். அதுமாதிரி கிஃப்ட் வந்து என்னென்ன கிடைக்கிது, 1 ரூபா. ஓகே, நன்றி. அப்புறம் ட்ரெயின் டக்குன்னு போக சொல்லிடலாம். ட்ரெயினை எவ்வளோ வேகமாக அனுப்புகிறோமோ அவ்வளோ வேகமாக நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த மெட்டீரியல்லாம் கிடைக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஹெல்ப் கேட்டுக்கோ. யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அனுப்புவாங்க. ஓகேவா? ஓகே, சரி. இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இது ஏதாச்சும் உருவாக்கி பார்ப்போம். சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 2 சுகர் உருவாக்கும். இது கலெக்ட் பண்ணால் தான் அது உருவாக்கும். ஓகே, இன்னொரு வெண்ணெய். ஹெலிகாப்டர் வேறு ஃப்ரீயாக இருக்குது, அதை அனுப்பிவிட்டு பார்ப்போம். ஒரு வெண்ணெய் 3 மக்காச்சோளம் இருந்தால் போதும், போயிட்டு வந்துடும். போட்டுன்னு அதுக்கடுத்து இது என்ன ஹவுஸ் மேக் சொல்லுது, பங்களா கட்ட சொல்லுது. நம்ம கட்டிடுவோம். நாளைக்கு கிரகப்பிரவேசம். அனைவரும் வருக என வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நாளைக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துருங்கப்பா, சொல்லியும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஹவுஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஹவுஸெல்லாம் இருக்குது. எல்லா ஹவுஸையும் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு பீப்புள் அதிகமாவாங்க. பீப்புள் அதிகமானால் தான் நம்மளுக்கு வேலை நடக்கிறதெல்லாம் ஈஸியாக நடக்கும், மற்றதுக்கெல்லாம் யூஸ் ஆவாங்க. அதனால் இருக்கிற ஹவுஸ் ஃபுல்லாக கட்டி விட்டுடலாம். ஓகே, இந்த லேண்ட் ஏரியா வந்து நம்ம க்ளீன் பண்ண லேண்ட் ஏரியாலாம் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவர் பண்ணிக்கலான்னு பார்த்து க்ளீன் பண்ணவே இல்லை போன தடவை. ஓகே, இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டலாம். 160 மக்கள் இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நம்மளை 165 மக்கள் வேணும். 160 மக்கள் தான் இருக்காங்க. அந்த ஹவுஸ் எல்லாம் ரெடி ஆச்சுன்னா மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், முதல்ல விளையாண்டுருக்குறோம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதுக்கடுத்து பருத்தி ரெடியாக இருக்குது. இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. மெதுவாக ரெடி ஆகிட்டு ஒரு பருத்தி ரெடியானால் தான் நம்மளுக்கு இது வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்து சிட்டி மார்க்கெட் இதெல்லாம் வந்து இல்லை, 11 லெவலில் வந்தால் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, 9ஆம் லெவல் தான் இருக்குது. இதை முடியறதுக்கு வந்து இன்னும் 3 இருந்தால் போதும். ஏதாச்சும் 3 வேணுமே. இது ஒன்று கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டா ஓப்பன் ஆகிரும். இன்னொன்று கலெக்ட் பண்ணிக்குவோம். லெவல் 10க்கு அனைவரையும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன். ஓகே, எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஃபார்மிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஆடு வளர்ப்பது வந்திருக்குது. ஆடு வளர்த்தையெல்லாம் 600 இது காயின் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரிங்க, நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, வந்துருச்சு. சாரி, மன்னித்து கொள்ளவும். அந்த நேரம் நெட்வொர்க் கனெக்ஷன் ஃப்ரெண்டு வேறு ஈஸி பண்ண விட்டானா என்னன்னு தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கடுத்து மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஓகே, ஹெலிகாப்டர் ஒன்று போக சொல்லிடலாம். 79 காயின் கிடைக்கும். இது ஒன்று அனுப்பிவிட்டு ஒரு 5 காயின் கிடைக்கும். போயிட்டு வரட்டும். அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறதா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன சன்ஃப்ளவர்லாம் வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா காசு இல்லையே. கம்யூனிட்டி பில்டிங் ஒன்று ஓப்பன் பண்ணிடலாம். என்னது லவுண்ட்ரோமேட் அப்படின்னா என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணிட்டுலாம் இந்த இடத்துல வச்சு. அது 3 மணி நேரம் ஆகும். ஹவுஸ் என்னென்ன இருக்குது? ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அதே மாதிரி சேலட் பங்களோவா அது ஒன்று இருக்குது. ஓகே. இதெல்லாம் ஓப்பன் ஆன பிறகு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இது என்னமோ கேட்குது. டச் பண்ணிங்கன்னா யூ கேன் எக்ஸ்ட்ரா குட்ஸ் யுவர் போன். ஓகே. எக்ஸ்ட்ரா வந்து வித்துரு அப்படிங்கிறான். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ இதெல்லாம் வேறு என்ன உருவாக்கலாம்? 2 ஆட்டுக்கு அப்புறமேல உருவாக்கிக்கலாம். எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிட்டு இதில் என்ன போடலாம்? மக்காச்சோளம் ஒரு ரோவும் கொஞ்சம் கேரட்டும் போட்டுடலாம். எல்லாமே வரக்கு ரெடியாக இருக்குது, இன்னும் லேட் ஆகும். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இதையும் நம்ம வந்து வாங்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுடன் நன்றி, வணக்கம். நான் உங்கள் டவுன்ஷிப் தமிழன்.